சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த அரவிந்தோ மீரா கல்வி நிறுவனங்களுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்று இன்றைக்கு மேடையிலே அமர்ந்து எனக்கு பின்னால் உங்களுக்கெல்லாம் சிறந்தது உரையாற்ற காத்திருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் சகோதரர் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே வாழ்த்துரை வழங்கி நல்லதொரு கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கின்ற மதுரை வருமான வரித்துறை ஆணையர் மரியாதைக்குரிய நண்பர் கோவிந்தராஜன் அவர்களே, எனக்கு முன்னாலே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த கல்வி நிறுவனங்களுடைய இயக்குனர் நண்பர் அபிலாஷ் அவர்களே, ஆண்டறிக்கை வாசித்து அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய முதல்வர் திருமதி ஹெலன் மார்க்கஸ் அவர்களே, தலைமையுரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய திரு சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற நண்பர் அவிநாத் அவர்களே, மரியாதைக்குரிய பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, நண்பர் சேகர் அவர்களே, திலகர் திடல் சரகத்தினுடைய உதவி ஆணையர் நண்பர் கணேசன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய நண்பர்களே, ஆண்டோர்களே, சார்ந்தோர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வேளையினுடைய வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்க வளர்த்த தமிழ் இங்கே தவழ்ந்து கொண்டிருக்கிற மதுரை நகரத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல இந்த மதுரை மாநகரத்துடைய ஆணையாளர் வருமான வரித்துறையை தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற நண்பர் கோவிந்தராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவர்களெல்லாம் சிறந்த கருத்துக்களை உங்களுக்கு கூறியிருக்கிறார்கள், கூறப்போகிறார்கள். இங்கே நான் என்னை பேச அழைத்த போது நண்பர் அபிலாஷ் அவர்கள் என்னை என்னுடைய அலுவலகத்தில் சந்தித்து இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று சொன்ன போது எங்கே எவ்வளவு பெற்றோர்கள் அங்கே வருவார்கள் என்று கேட்டேன். கிட்டத்தட்ட 2000 பெற்றோர்கள் அங்கே வருவார்கள் என்று சொல்லி சொன்னார். என்றைக்கு பெற்றோர்கள் அங்கே அதிகம் வருகிறார்களோ அன்றைக்கு நாம் சில கருத்துக்களை அவருடன் சொல்ல முடியும் என்ற எண்ணத்தில் நான் இங்கே வருவதற்கும் ஒப்புக்கொண்டேன். இங்கே பார்த்தால் குழந்தைகளை விட பெற்றோர்கள் அதிகம் வந்திருப்பது இந்த பள்ளியின் மீது அவர்கள் வைத்திருக்கிற மரியாதையை காட்டுகிறது என்பதை நான் நன்கு அறிவேன். ஏனென்றால் எங்கெல்லாம் பெற்றோர்கள் அதிகமாக வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த பள்ளியின் மேலே மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு பொருள். அதில் மாற்று கருத்து இடமில்லை. பெற்றோர்களை பற்றி சொல்லும் போது நண்பர் கோவிந்தராஜன் அவர்கள் சொன்னார், ஆசிரியர்களை பற்றி சொல்லும் போது சொன்னார், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். இந்த பள்ளியினுடைய தூண்களாக ஆணிவேர்களாக இருப்பவர்கள் இந்த பள்ளி நடத்துகின்ற திரு சந்திரன் அவர்களும் அபிநாத் அவர்களும் அபிலாஷ் அவர்கள் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இருந்தாலும் கூட இந்த பள்ளியினுடைய அடிவேராக ஆணிவேராக அடிநாதமாக விளங்குபவர்கள் இந்த ஆசிரியர்கள் என்பதை யாரும் மறுத்து சொல்ல முடியாது. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி சொன்னார். அவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொன்னார்கள். ஆசிரியர் குலத்துக்கெல்லாம் இன்றைக்கு மிகச்சிறந்த மரியாதை இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கும் 100 ஆண்டுகள் கழித்து 200 ஆண்டுகள் கழித்து மேடைகளிலே ஆசிரியர் பெருமக்களை பற்றி பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் போன்ற சில ஆசிரியர்களால் தான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதே போல மாணவனுக்கு ஆசிரியருக்கும் இருக்கிற மிகப்பெரிய உறவை அது எத்தனை காலம் கடந்தாலும் அது தொடர்ந்து வரக்கூடியது, என்றைக்கு நினைத்து பார்க்கக்கூடியது, மனதளவிலே நினைத்து மகிழ்ச்சி தரக்கூடியது என்பதற்காக நிறைய சரித்திர சான்றுகளை எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எழுதிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் ஒரு ஆசிரியருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை கொடுத்தவர் என்பதை இந்த உலகம் நன்கு அறியும். மராட்டிய மாநிலத்திலே ஏதோ ஒரு பள்ளியினுடைய மூலையிலே கடைசி வகுப்பினுடைய கடைசி ஓரத்தில் அமர்ந்திருந்த அம்பேத்கரை அன்றைக்கு அவருடைய திறமை அடையாளம் கண்டு இவரை முன்னுக்கு கொண்டு வந்து உட்கார வைத்து அவர் கல்வி புகுத்தியவர் அவருடைய ஆசிரியர். ஆண்டுகள் பல கழிந்து மிகச்சிறந்த சட்டமேதையாக உலகம் போட்டுகின்ற சட்ட வல்லுநராக இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எழுதக்கூடிய வல்லமை படைத்தவராக உயர்ந்த போது அவர் தன்னுடைய ஆசிரியருடைய பெயரை மறக்கவில்லை.
50 ஆண்டுகள் கழித்து 60 ஆண்டுகள் கழித்து அல்ல. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக ஆசிரியர் பெருமக்களும் இங்கே கூடியிருக்கிற பெற்றோர்களும் அம்பேத்கர் என்பது யார் என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அம்பேத்கர் என்பவர் இந்த அரசியல் சாசன சட்டத்தை எழுதிய மிகப்பெரிய மேதை. அதை மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அவருடைய உண்மையான பெயர் வேறு. அவருடைய உண்மையான பெயர் என்னவென்று சொன்னால், அவருடைய உண்மையான பெயர், நண்பர் சொல்றாரு பாருங்க, வாங்க மேல வாங்க, வாங்க சும்மா வாங்க, யாரு தெரிஞ்சுக்கணும்ல, சும்மா வாங்க, சும்மா வாங்க. நான் கேட்ட கேள்விக்கு ஒரு அழகான பதிலை சொன்னார். அவருடைய பெயர், உண்மையான பெயர் பீம்ராவ் என்று சொல்லக்கூடியது என்று சொல்லி சொன்னார். பீம்ராவ் என்பதுதான் அவருடைய உண்மையான பெயர். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்பதுதான் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எழுதிய மிகப்பெரிய ஒரு வல்லன். உங்களுக்கு தெரியும். சும்மா வாங்க, உங்களை அறிமுகப்படுத்தணும். சாதாரண மேட்டர் இல்ல. நீ யாரு? நீங்க பாண்டியராஜன் இந்த ஒளி விளக்குகளை அமைக்கின்ற பொறுப்புக்கு சொந்தக்காரர். ஆனால் அவர் சரியான பதிலை சொல்லி இருக்கிறார். சமுதாயத்திற்கு இன்றைக்கு என்ன அறிவு வேண்டுமோ, எந்த ஞானம் வேண்டுமோ அதை சொல்லி இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், வாழ்த்துக்கள். இதெல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள், எல்லோருக்கும் தெரியாது. டாக்டர் அம்பேத்கருடைய ஆசிரியருடைய பெயர் அதுதான் அம்பேத்கர். அம்பேத்கர் உண்மையான பெயர் பீம்ஜிராவ். ஆசிரியருடைய பெயரை தன்னுடைய பெயராக வைத்துக் கொண்டு அம்பேத்கர் 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 என்று இன்றைக்கு இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் ஒலிக்கின்ற அந்த குரல், அந்த ஆசிரியர் நினைவு கூறுகிற ஒரு செயல் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு முதல் மரியாதை இருக்கிறது என்று சொன்னால் டாக்டர் அம்பேத்கர் என்பதை மறந்துவிடக் கூடாது. பெற்றோர்களை பற்றி சொன்னார்கள். பெற்றோர்களை பற்றி சொல்லும் போது எவ்வளவு தூரம் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு ஒரு இலக்கணமாக, வழிகாட்டியாக, இல்லத்திலே அவர்களுடைய ஒழுக்கத்தை பேணுவர்களாக, வாழ்க்கையிலே அவர்கள் உயர்வு நிலையை அடையும் போது அதை பார்த்து மகிழ்வர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் இங்கே இருக்கிற மேடையிலே இருக்கிற திருமதி ஜான்சி ராணி, மறைந்தும் இன்றைக்கு அவருடைய உள்ளங்களிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெருமை மிக்க அந்த அம்மணி, அவருக்கு இங்கே மலர் மாலை, மலர் தூவி அஞ்சலி செலுத்தி விட்டுத்தான் இங்கே வந்து அமர்ந்தோம். நான் உள்ளம் கண்டு உள்ளத்திலே மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். எத்தனையோ இடங்களிலே தாயுடைய பெருமையை பற்றி பேசியிருக்கிறோம், தந்தையுடைய பெருமையை பற்றி பேசியிருக்கிறோம். தாய் என்பவள் தான் இந்த உலகத்தை வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புத ஜீவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. எல்லோரும் சொல்லுவார்கள், தாய் என்று சொன்னால் யார்? தாய் என்பவள் நம்மை பெற்றவள், என்ன மரியாதை கொடுக்க வேண்டும், தேவையில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் தாய் என்பவள் தான் இந்த உலகத்தை தொடர்ந்து, இந்த உலகம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த தாய் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த தாய்க்கு காட்டுகின்ற மரியாதை, அந்த தாயை நாம் மஞ்சிலே நினைத்து உங்களுடைய வெற்றி பயணத்தை நான் மாணவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது, அந்த தாயுடைய நினைவை உங்களுடைய நெஞ்சத்திலே வைத்திருந்தால், தாயுடைய நினைவை உங்களுடைய நெஞ்சத்திலே வைத்து உங்களுடைய பயணத்தை, வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தால் உங்களுக்கு தோல்வி என்பதை என்றைக்கும் இருக்காது. தாயுடைய உள்ளம் தொடர்ந்து உங்களை வாழ்த்திக் கொண்டே இருக்கும். தாய் என்பவள் அவள் உயர்ந்த உன்னதமான ஒரு அந்தஸ்துக்கு சொந்தக்காரர். பட்டினத்தாரை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த உலகம் எல்லாம் வெறும் மாயை, இந்த உலகத்தில் எதுவும் நிலையில்லாதது, இந்த உலகத்தில் எது நிலையாக இருக்கிறது என்று சொன்னால் எதுவுமே நிலை இல்லை என்று சொல்லுவார். வாழ்வே மாயம் என்று நடித்த படங்கள் எல்லாம் அன்றைக்கு சக்கை போடு போட்டன. என்னவென்று சொன்னால் வாழ்வு நிலையில்லாதது, இந்த வாழ்க்கையினுடைய இன்பங்கள் நிலையில்லாதது. பட்டினத்தார் சொல்லுவார் எதுவுமே நிலையில்லாது என்று சொல்லுவார். ஒரு நாள் பட்டினத்தார் ஒரு தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அங்கே ஒரு வீட்டிலே பெரிய காரியம், அதாவது ஒரு வீட்டிலே அங்கே ஒருவர் மரணம் அடைந்து விட்டார். அவரை அங்கே வைத்து எல்லோரும் அழுது கொண்டிருந்தார்கள். அவர் பாடினார். பட்டினத்தார் சொன்னார், ஒரு பாடல் பாடினார். பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்து பவளம் பூண்டோடு ஆடி முடித்து செத்து கிடக்கும் பிணத்தருகே இங்கு சாக போகும் பிணங்கள் எல்லாம் கத்தும் கணக்கென்ன கான் என்று சொல்லி எழுதினார். இங்கே இருப்பது செத்த பிணம், இங்கே இருப்பதெல்லாம் சாக போகின்ற பிணம். எதற்காக அட வேண்டும்? இன்றைக்கு எங்காவது என்று சொன்னால் நம்மள அடி வாங்கிட்டு வரணும், அது வேற விஷயம். இருந்தாலும் அவர் சொன்னது ஒரு உண்மை. செத்து கிடக்கும் பிணத்தருகே நீ சாக போகும் பிணங்கள் எல்லாம் ஏன் கத்திக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அது மற்ற தாய்க்கு, மற்ற தந்தையருக்கு சொல்லும் போது சொன்னார். அவருடைய தாய் இறந்த போது என்ன நடந்தது? அவருடைய தாய் இறந்த போது
சொன்னார். தாய் இறந்தவுடன் எனக்கு சொல்லி அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். பட்டினத்தார் மற்ற மரணம் என்பது நிலையானது, வாழ்வு என்பது நிலையில்லாதது. ஆகவே இந்த மரணத்தை கண்டு அஞ்ச தேவையில்லை என்று உலகம் முழுவதும் சொல்லி தெரிந்த பட்டினத்தார் தன்னுடைய தாய் இறந்தவுடன் தனக்கு சொல்லி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வைத்தார். தாய் இறந்தவுடன் பட்டினத்தாருக்கு சொல்லி அனுப்பினார்கள். ஓடோடி வந்தார். 2 மாதம் என்னை அஞ்சுகமாய் வளர்த்தாயே, இன்றைக்கு இறந்து கிடக்கிறாயே என்று சொல்லி வந்து கதறி அழுதார். உலகம் எல்லாம் வியந்து பார்த்தது. ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்தவர் தனக்கு உபதேசம் செய்ய முடியவில்லை. அங்கே பட்டினத்தார் வருவதற்கு தாமதமானதால் இடுகாட்டிலே அந்த அன்னையுடைய உடலை வைத்து அதை சுற்றி சாணியால் செய்யப்பட்ட அந்த விராட்டி இலை வைத்து சிதை மூட்ட போனார்கள். அந்த நேரத்திலே அங்கு வந்து சேர்ந்தார் பட்டினத்தார். 10 பாடல்களை பாடினார். 10 பாடல்களை பாடியதுதான் இன்றைக்கு தாய்க்கு தமிழ் இலக்கியத்தில் செலுத்தப்படுகின்ற முதல் மரியாதையாக விளங்கக்கூடிய இந்த 10 பாடல்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி. 10வது பாடல் பாடினார். சொன்னார், என்ன சொன்னார்? 2 மாதம் என்னை 10 மாதம் உன்னுடைய கருவறையிலே வைத்து சுமந்து பெற்றாயே, இன்றைக்கு நீ இங்கே படுத்திருக்கிறாயே, இறந்து விட்டாயே, உன்னை நான் என்று காண்பேன்? என்றைக்கு சொல்லை நான் கேட்பேன்? இந்த இனிய முகத்தை, இனிய சொல்லை என்றைக்கு நான் கேட்பேன்? இனி நான் கேட்க மாட்டேன், பார்க்க முடியாது என்று சொல்லி கதறி அழுதார். 10 பாடல்களை பாடினார். அங்கே இருப்பவர்கள் சொன்னார்கள், ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய தாயை விறகை வைத்து சிதை மூட்ட விரும்பவில்லை. எதை வைத்து சிதை மூட்ட வேண்டும் என்று சொன்னால் பச்சை வாழை மட்டையை வைத்து சிதை மூட்ட வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், உங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது, பச்சை வாழை மட்டையை வைத்து எப்படி பிணத்தை எரிப்பது? ஆகவே பச்சை வாழை மட்டை வைத்து எரிக்க முடியாது, நீங்களே எரித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் போகிறோம் என்று சொல்லி பட்டினத்தாரிடம் அந்த சவத்தை, தாயுடைய சவத்தை ஒப்படைத்து விட்டு அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். இதான் நடந்த சரித்திரம், கற்பனை அல்ல, கதை அல்ல. சென்று விட்டார்கள். சென்று விட்டவுடன் தான் 10 பாடலை பாடினார். 10வது பாடல் தான் என்ன பாடல்? முன்னமிட்ட தீ முப்புறத்திலே, பின்னரிட்ட தீ தென்னிலங்கையிலே, என் அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று சொல்லி சொன்னார். 10வது பாடலை பாடினார். அங்கே பச்சை வாழை மட்டை பற்றி எறிந்த காட்சி இது நடந்தது. ஆதிசங்கரை பற்றி சொல்லி இருக்கிறோம். அத்வைத மதத்தை நிறுவியவர், இந்தியா முழுவதும் சுற்றி வந்தவர், கேரளாவிலே காலடியிலே பிறந்தவர். அவரும் அப்படித்தான். உலகம் நிலையில்லாது, வாழ்வு நிலையில்லாது என்று சொல்லி வந்தவர் தன்னுடைய தாய் இறந்த போது எனக்கு சொல்லி அனுப்புங்கள் என்று சொல்லி சொன்னார். தாய் இறந்தவுடன் அவருக்கு சொல்லி அனுப்பினார்கள். வந்தார். அதே ஊர்க்காரர்கள் இங்க பட்டினத்தாரன் என்ன நேர்ந்தோ அதே தான் அங்கேயும் சொன்னார்கள், நீங்களே செய்து கொள்ளுங்கள், இது போல செய்ய முடியாது. என்ன சொன்னார் என்று சொன்னால், தாயுடைய சவத்தை எடுத்து தெருவிலே வைத்தார். அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். தாயுடைய சவத்தை இங்க தெருவிலே வைத்து மேலே பார்த்து சொன்னார், இறைவா, நான் உனக்கு அவிர்ப்பாகம் கொடுக்கவில்லை. நான் இங்கே தவக்கோலம் பூண்ட போது கொடுக்க வேண்டிய அவிர்ப்பாகத்தை உனக்கு கொடுக்கவில்லை. ஆகவே இந்த அவிர்ப்பாகமாக என்னுடைய தாயுடைய சதை பிண்டத்தை எடுத்துக்கொள் என்று சொல்லி சொன்னார். அப்படி அவன் சொல்லிவிட்டு மாத்ரு பஞ்சகம் என்று சொல்லி 5 பாடல்களை பாடினார். அந்த 5 பாடல்களும் இன்றைக்கு தாய்க்கு, தாயுடைய அன்பை காட்டக்கூடிய பாடல்களாக, தாய்க்கு காட்டக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக இன்றைக்கு இலக்கியத்திலே விளங்கி வருகிறது என்று சொன்னால், எப்பேற்பட்ட முனிவரும், எப்பேற்பட்ட எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, அவர்கள் தாய் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த 2 கருத்துக்களை நான் இங்கே சொன்னேன். அந்த நிலையில் தான் இங்கே திருமதி ஜான்சி ராணி அவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்த வாய்ப்பு கிடைத்த போது நான் உள்ளத்திலேயே மகிழ்ந்தேன், உண்மையிலேயே மகிழ்ந்தேன். தாய்க்கு காட்டக்கூடிய மரியாதை எண்ணி எண்ணி நான் மகிழ்ந்தேன். வேகமாக சென்று கொண்டிருக்கிற ஒருவர் சொன்னால், தாய் எங்கே சென்று ஒரு மகனிடம் கேட்டாள், என்னுடைய இதயத்தை எடுத்துக்கொண்டு செல் என்று சொல்லி சொன்னாள். அதான் தாய். தாயுடைய இதயம் துடிக்கிறது, கேட்கவில்லையா என்று சொன்னார்கள். பெற்றோர்களும் சரி, ஆசிரியர் பெருமக்களும் சரி, அவர்கள் எவ்வளவு மதிப்பெண் பெறுகிறார்கள் என்பதை பற்றி இங்கே கவலை இல்லை. நான் இங்கே வருவதற்கு முன்னால் நாமக்கல் மாவட்டத்திலே காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றியவன். கிட்டத்தட்ட 40 கல்லூரிகள் அங்கே இருக்கின்றன. எத்தனை எண்ணிலடங்காத பள்ளிகள் எல்லாம் இருக்கின்றன. இங்கே இருந்தெல்லாம் அங்கே வந்து குழந்தைகளை சேர்த்து படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கிற
அனைத்து பெற்றோர்களும் அங்கே வந்து தங்களுடைய மாணவர்களை சேர்த்து இருக்கிறார்கள். தென்னகத்துடைய ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு விளங்கி வருகிறது நாமக்கல். 10,000 பேர், 12,000 பேர், 20,000 பேர், 23,000 பேர் சர்வசாதாரணமாக ஒரு பள்ளியுடைய விழாவில் என்ன பார்க்க முடியும். எல்லா இடத்திலும் நான் சொல்லி இருக்கிறேன். அங்கெல்லாம் வாங்கக்கூடிய மதிப்பெண்களை பார்த்தால் இன்றைக்கு 1200 மார்க் என்று சொன்னால் 1100 மதிப்பெண்கள் என்று சொன்னால் 1100 வரைக்கும் வாங்குகிறார்கள், 1195 வாங்குகிறார்கள். இதே நிலையிலே சென்றால் 1200க்கு 1205, 1210 என்று சொல்லக்கூடிய அளவில் மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய அளவில் நம்முடைய மாணவர்கள் கண்டிப்பாக வருவார்கள். அந்த அளவுக்கு அறிவுத்திறமை இருக்கிறது, கூர்மை இருக்கிறது. ஆனால் எந்த திசையிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், எந்த திசையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் காவல்துறையிலே பணியாற்றுவதால் இன்றைக்கு இந்த நாட்டிலே ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறோம். வெல்ஃபேர் ஆஃப் தி சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் என்று சொல்லி ஒரு சட்டத்தை தமிழகத்திலே நாம் ஏற்றி இருக்கிறோம். பெற்றோர்களையும் முதியவர்களையும் பாதுகாக்க வேண்டி ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறோம் என்று சொன்னால், தன்னுடைய பெற்றவர்களை முதியோர்களை பராமரிப்பதற்காகவும் முதியோர்களை பார்த்துக் கொள்வதற்காகவும் அவருடைய வயதான காலத்தில் அவருடைய உணவு தேவைகளை மற்ற தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதற்காகவும் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சட்டம் இயற்றி இன்றைக்கு பெற்றோர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? எனக்கு தெரிந்த ஒரு வழக்கு வந்தது. என்ன வழக்கு என்று சொன்னால், வயதான அந்த தாய், அவருடைய கணவர் இறந்து விட்டார். அந்த தாய் அவருடைய மகனை மிக அருமையாக படிக்க வைத்து இன்றைக்கு அமெரிக்காவிலே மாதம் 7.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவில் மிக உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அமெரிக்கா சென்று 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அங்கே அவர் திருமணமாகி குழந்தை குட்டிகளோடு அங்கே இருக்கிறார். மாதம் ஏதோ பணம் அனுப்புகிறார். அதை வைத்து தன்னுடைய வறிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தாய் பல முறை கடிதம் எழுதி, என்னை வந்து அழைத்துச் செல்லவும், நான் இங்கே தனியாக நான் அவதி உறுகிறேன், என்னை வந்து அழைத்துச் செல்லும் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதினார். பல முறை கடிதம் எழுதியும் அங்கே வரவில்லை. இறுதியாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மகன் வந்தார். வந்து தாயிடம் கேட்டார், என்ன உனக்கு பிரச்சனை? எங்கே இருந்தாலும் சரி, உனக்கு நான் பணம் அனுப்புகிறேன், எவ்வளவு வேண்டும் என்று சொல்லி கேட்டார். பணம் அனுப்புவது எனக்கு முக்கியம் அல்ல, நான் உன் அருகிலே இருக்க வேண்டும், அல்லது நீ என்னுடைய அருகிலே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வயதான காலத்தில் என்னுடைய ஆசையாக இருக்க முடியும் என்று சொல்லி சொன்னார். அவர் சொன்னார், அமெரிக்கா போவதற்கு நான் எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறேன், ஆகவே உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லி ஒரு 2 நாள் அவருடன் தங்கிவிட்டு 3வது நாள் அவரை சென்னைக்கு அழைத்துச் சென்றார். சென்னைக்கு அழைத்துச் சென்று அங்கே இருக்கிற விமான நிலையத்தில் அவர் ஓரமாக உட்கார வைத்துவிட்டு, நான் உனக்காக டிக்கெட் வாங்கி வருவதற்காக செல்கிறேன், நீ இங்கே அமர்ந்து என்று சொல்லிவிட்டு அங்கே சென்று உள்ளே அவருக்கு மட்டும் அங்கே டிக்கெட் எடுத்துக்கொண்டு அடுத்த 3 மணி நேரத்திலே புறப்பட தயாராக இருந்த விமானத்தில் ஏறி சென்று விட்டார். இந்த தாயார் அன்று பகல் பூரா அங்கே அமர்ந்திருந்தார்கள். இரவாகிவிட்டது. அங்கே விமான நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் வந்து விசாரித்தார்கள், நீங்கள் ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது சொன்னார், என்னுடைய மகன் என்னை அமெரிக்கா அழைத்துச் செல்வதற்காக இங்கே அழைத்து வந்துள்ளார், உள்ளே சென்றிருக்கிறார், டிக்கெட் எடுத்து வருவரை என்னை இங்கே இருக்க சொல்லி இருக்கிறார், நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா? இல்லை, சாப்பிடவில்லை. என்னை என் மகன் அமெரிக்கா அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்ல போது எனக்கு பசியெல்லாம் மறந்து விட்டது, எனக்கு உணவே தேவையில்லை என்று சொல்லி சொன்னார். உங்களுடைய மகன் எங்கே என்று தெரியுமா என்று கேட்டபோது, இல்லை, வருவான் இங்கே இருக்க சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி சொன்னார். ஆனால் விசாரித்த போது தெரிந்தது, அவர் 6 மணி நேரத்திற்கு முன்பே அங்கே அமெரிக்காவுக்கு பறந்து விட்டார் என்று சொல்லி. அந்த தாயிடம் இந்த விஷயத்தை சொல்லாமல், உங்களை டிக்கெட் எடுத்து வருவதற்கு நேரமாக இருப்பதால் உங்களை அருகிலே இருக்கிற ஒரு ஹோட்டலிலே ஒரு விடுதியிலே தங்க சொல்லி இருக்கிறார் உங்களுடைய மகன் என்று சொல்லி ஆறுதல் கூறி அழைத்து வந்து அங்கே தங்க வைத்து மறுநாள் கோவை மாநகருக்கு அவருக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பி வைத்த பெருமை காவல்துறையை சாரும், அந்த மகனை சாரவில்லை, காவல்துறை செய்தது. யார் அந்த தாய்? யார் அந்த அபலை தாய்? அது போன்ற தாய்கள் தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகத்திலும் சரி, எந்த தாய்க்கும் நிலைமை வரக்கூடாது என்று சொன்னால், இது போன்ற பள்ளிகளிலே, இது போன்ற நேரங்களிலே விதைக்கப்படுகின்ற விதைதான், ஊன்றப்படுகின்ற அந்த சிறு செடிதான்
நாளைக்கு மிகப்பெரிய விருட்சமாகி ஆலமரமாகி மக்கள் மனங்களிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதுதான் இன்றைக்கு இந்த பள்ளிக்கு நாம் சொல்லுகின்ற செய்தியாக இருக்க முடியும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் அப்படி இருக்க வேண்டும். பெற்றோர்கள் அப்படி இருந்தால்தான் நாளை பிள்ளைகளும் அப்படி வருவார்கள். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கல்வியை சொல்லிக் கொடுத்தால்தான் அவர்கள் நல்ல முறையிலே நாடு போற்றக்கூடிய குடிமகன்களாக நாளை உருவாகக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எத்தனையோ பள்ளிகளிலே எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம். ஆனால் எல்லா பள்ளிகளிலும் சொல்வதெல்லாம் தாய் தந்தையரை என்றைக்கு பேணி பாதுகாக்கின்ற உணர்வு என்றைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுகிறதோ அன்றைக்குத்தான் நாம் இந்தியா அன்னை தந்தை நாடு என்னும் ஆசையில் வளர்ந்தவன் எழுதினான் பாரதி. எதற்காக எழுதினான்? நம்முடைய பெற்றோரை நினைத்து பார்க்கணும் என்பதற்காக எழுதினான். நம்மை வளர்த்தவர்களை, நம்முடைய முன்னோரை, பெற்றோருடைய பெற்றோரை நினைத்து பார்க்கணும் என்பதற்காக எழுதினான். அன்னை தந்தை நாடு என்னும் ஆசையில் வளர்ந்தவன், பின்னர் வாழப் போகும் மக்கள் பெருமையில் இணைந்தவன் என்று சொல்லி கவிஞர் எழுதினான். பின்னர் வாழப்போகிற மக்களுடைய பெருமையில் இணைகிறவன் என்று சொன்னால் இந்த அன்னை தந்தை நாடு என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு அவனுக்கு உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது எந்த இடத்திலே விதைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பிஞ்சு நெஞ்சங்களுடைய உள்ளங்களிலே விதைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்த்து சிறந்தது மின்னாடே, இதை வந்தனை செய்த மனதில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ வந்தே மாதரம் என்று வணங்கியனோ என்று சொல்லி எழுதினான் பாரதி. அதில் அவன் சொன்னான், என்னுடைய தாயும் தந்தையும் வாழ்ந்த மண் இந்த மண், அவர்கள் இறந்து விட்டார்கள், அவருடைய சாம்பல் இங்கே கொட்டி கிடக்கிறது, அதன் மேல் நடந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய சிந்தனையிலே ஊறிய செயலாக்கத்தினால் தான் இன்றைக்கு இந்த கட்டிடங்களும் மரங்களும் தோப்புகளும் துறவுகளும் வளர்ந்திருக்கின்றன. அதை நான் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அதன் மூலம் நான் பயனடைந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை வளமாக இருக்கிறது என்று சொன்னால் நான் என்னுடைய உழைப்பை மட்டும் நான் அதற்கு காரணமாக சொல்ல முடியாது, அது சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய முன்னால் இருந்தார்கள் என்னுடைய பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களுக்கு முன்னாலே இருந்தார்கள் அவருடைய பெற்றோர்கள், அவர்கள் தான் இந்த நாட்டை உருவாக்கியவர்கள். என்னுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது சிந்தனையும் செயலும், அவையெல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு கொடுத்தது, பெற்றோருடைய பெற்றோருடைய பெற்றோர்கள் கொடுத்தது. எத்தனை இல்லங்களிலே இன்றைக்கு சென்று விசாரித்தால்